உங்க வீட்டுக்கு பணம் வருதா? வருது. ஆனா, தங்குதா? ஒரு நிமிஷம் நிம்மதியா யோசிங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் மாதம் முடியும். முன்னாடியே பணம் காலியாகிடுதா? இதுக்கு காரணம் உங்க வேலை இல்ல. உங்க சம்பளம் இல்ல. உங்க வீட்டுல இருக்கும் சில பழக்கங்கள். ஆம், நாம தினமும் செய்யும் சில சின்ன விஷயங்கள் தான் பணத்த நம்ம வீட்ல இருந்து வெளியே தள்ளுது. இன்னைக்கு நான் சொல்லப் போற இந்த 5 பழக்கங்கள் உங்க வீட்டுல இருந்தா எவ்வளவு பணம் வந்தாலும் அது தங்கவே மாட்டேங்குது. அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். முதல் பழக்கம், வீடு அசுத்தமா வச்சுக்கிறது தான். நம்ம வீடு எப்படி இருக்கு? அப்படித்தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். அழுக்கு, குழப்பம், பழைய பொருட்கள். இது எல்லாம் சேர்ந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி உருவாக்கும். பழைய காலத்துல சொல்லுவாங்க, அழுக்கு இருக்கும் இடத்துல லட்சுமி தங்க மாட்டா. இது ஒரு நம்பிக்கை மட்டும் இல்ல, ஒரு உண்மை. தேவையில்லாத பொருட்களை வெளியே எறிங்க. தினமும் வீடு சுத்தமா வையுங்க. நீங்க பாருங்க, உங்க மனசும் லைட்டா இருக்கும். வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். 2வது பழக்கம், பணத்தை மதிக்காம இருக்கிறது. நாம பணத்தை எப்படி ஹேண்டில் பண்றோம்? மடிச்சு, சுருட்டி, எங்கேயாவது தள்ளி வைப்போம். சில பேரு பணத்த தரையில கூட போட்டுடுவாங்க. இது ஒரு பெரிய தவறு. பணம் ஒரு காகிதம் இல்ல. அது ஒரு சக்தி. நீங்க அத மதிச்சாதான் அது உங்ககிட்ட தங்கும். பர்ஸ்ல நீட்டா வையுங்க. கையில எடுத்தா கவனமா ஹேண்டில் பண்ணுங்க. சின்ன ரெஸ்பெக்ட் தான். ஆனா பெரிய சேஞ்ச் தரும். 3வது பழக்கம், வீட்டுல எப்பவும் சண்டை, சண்டை, கத்தல், கோபம். இந்த மாதிரி சூழ்நிலையில எந்த நல்ல சக்தியும் தங்காது. நீங்க கவனிச்சு பாருங்க. சண்டை அதிகமா இருக்கும். வீட்ல பணம் நிலைத்திருக்காது. ஏன்னா, அமைதி இல்லாத இடத்துல வளம் வராது. சின்ன விஷயத்துக்கு கோபப்படாதீங்க. அமைதியா பேச முயற்சி பண்ணுங்க. வீட்டுல அமைதி வந்தா, அதோட சேர்ந்து வளமும் வரும். 4வது பழக்கம், மாலை நேரத்த கவனிக்காதது. மாலை நேரம் ஒரு ஸ்பெஷல் நேரம். அந்த நேரத்துல சிலர் தூங்கிடுவாங்க. சிலர் வீடு டார்க்கா வைப்பாங்க. இது நல்லதில்ல. மாலை நேரம் தீபம் ஏத்துங்க. வீட்டுல ஒளி இருக்கணும். அந்த ஒளி உங்க வாழ்க்கையையும் ஒளிர வைக்கும். 5வது ரொம்ப முக்கியமான பழக்கம், உணவ வீணாக்குறது. நம்ம வீட்ல சாப்பாடு வீணானா, அது ஒரு வார்னிங் மாதிரி. நீங்க கிடைக்கிறத மதிக்கலன்னு. உணவு என்பது வளத்தின் அடையாளம். அத வீணாக்கினா பணம் தங்காது. தேவைக்கு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மட்டும் எடுக்கவும், மீதமுள்ளதை பாதுகாக்கவும். இது ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்ல, ஒரு ஆசீர்வாதம். இந்த 5 பழக்கங்கள் சின்னதா தோணலாம். ஆனா, உங்க வாழ்க்கைய பாதிக்கிற பெரிய காரணங்கள். நீங்க இத மாற்ற ஆரம்பிச்சா, மெதுவா உங்க வீட்டுல பணம் தங்க ஆரம்பிக்கும். அமைதி வரும், வளம் வரும், நம்பிக்கை வைங்க. மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.